ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வெல்கம் பேக். இது உங்கள் டிப்ஸ் தமிழ் டெக் சேனல். அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம என்ன ஒரு வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது நிறைய பேருக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நேரில் போகாமையே நம்ம ஆன்லைன்லேருந்து அந்த பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் காப்பி எப்படி எடுக்கிறது, எந்த ஒரு டீட்டெயில் தெரியாமல் இடம் மட்டும் தெரியும், சர்வே நம்பர் கூட எனக்கு தெரியாது, ஆனால் நான் ஆன்லைனில் எடுக்கணும். நான் நேரில் போகாமையே ஆன்லைன் மூலமாகவே எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணி நமக்கு முன்னாடி எங்களோட டாக்குமெண்ட் எப்படி எடுக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். அப்படி இல்லை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிரச்சனையாக இருக்கும். அந்த பிரச்சனையான டாக்குமெண்ட்டை பற்றி எதுவுமே தெரியாது, இடம் மட்டும் தெரியும். அந்த கிராமத்துக்குள்ளே இந்த இடத்துல இருக்குன்னு மட்டும்தான் தெரியும். அதோட சர்வே நம்பர் யார் கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க. நேரில் போகிறது நமக்கு நேரம் இருக்காது. ஸோ அதை ஆன்லைனில் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்மளோட டாக்குமெண்ட் காப்பி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில் சொல்லித்தரேன். இந்த வீடியோ யாருமே இது வரைக்கும் போட்டிருக்க மாட்டாங்க. இது என்னோட சொந்த அனுபவத்தில் நான் ட்ரை பண்ணி பார்த்து ஒரு டாக்குமெண்ட் எடுத்தேன். ஸோ கண்டிப்பாக இது எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம நேரில் போகாமே ஆன்லைன் மூலமாகவே முழுக்க இடம் மட்டும் தெரிஞ்சால் போதும், ஈஸியாக நம்ம ஒரு டாக்குமெண்ட் காப்பி எடுத்துக்கலாம். அது எப்படின்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். 3 ப்ராசஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்த ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? அந்த இடத்த ஃபைண்ட் அவுட் பண்ணி சர்வே நம்பர் எடுக்கணும். சர்வே நம்பர் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த சர்வே நம்பர் வச்சு ஒரு ஈஸி போடணும். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எந்த இயரில் டாக்குமெண்ட் ஆச்சுனே தெரியல, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷம் முன்னாடி தான் நினச்சிருப்பாங்க. ஸோ ஒன்றுமே இஷ்யூ இல்லை. நம்ம ஒரு 30 வருஷம் 40 வருஷம் கூட ஈஸி போட்டு பார்க்கலாம். சர்வே நம்பர் மட்டும் கிடைச்சா போதும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நகல் அப்ளை பண்ணுறோம்னா ஒரு 3 to 4 டேஸில் வந்துடும். ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக வந்துருந்துச்சு. இப்போ கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம நகல் அப்ளை பண்ணோம்னா உடனே கிடைக்காது. ஒரு 3 to 4 டேஸில் நமக்கு கிடைச்சிரும். இப்போ ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இடம் இருக்குது. ஒரு இடம் பார்த்தீங்கன்னா திருப்பூரில் இருக்குது. அதை பாருங்கள், வடக்கு தாலுக்கால இந்த கிராமத்தில் இருக்குதுன்னு மட்டும் நமக்கு தெரியும். சரிங்களா? இதோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். இதில் நீங்கள் உங்களோட டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அது எந்த டிவிஷனில் வருது தாலுக்குன்னு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கிராமமாக இருந்தால் கிராமம் போட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சர்வே நம்பர் நிறையா இருக்கும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் சர்வே நம்பரே தெரியலனா ஒரு சர்வே நம்பர் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேப்பிங் காட்டும், டிஸ்டன்ஸ் காட்டும். இப்போ இந்த மேப்பிங் பார்த்தாவே உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த இடம் பேர்லாம் வரும்ல, அதை வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். இந்த இடத்துல இந்த பேரில் இருக்குது, இந்த இடம் நம்மளுது இல்லை அப்படின்னு. இதுலேயே நீங்கள் கொஞ்சம் ஓவராலாக கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா இதுலேயே சர்வே நம்பர்லாம் நமக்கு வியூ ஆகும். வியூ ஆகிறதுல நீங்கள் செலக்ட் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா விஆர்எஸ் டெக்ஸ் இருக்கா, இந்த இடத்துல சர்வே நம்பர் 109ன்னு இருக்குது. இப்படியே கொஞ்சம் தள்ளி இந்த பக்கம் வந்தோம்னா எஸ்எம்பி டெக்ஸ்னு இருக்குது. இந்த மாதிரி உங்கள் நியர்பை லொக்கேஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த நியர்பை லொக்கேஷனில் என்ன சர்வே நம்பர் இருக்கோ அதை இந்த இடத்துல நீங்கள் ஷோ பண்ணி காட்டிங்கன்னா அந்த இடம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஜூமிங் ஆகும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையானது அடுக்குமாடி குடியிருப்பு பக்கத்தில் தான் ஒரு இடம் இருக்குது. அந்த இடம் பார்த்தீங்கன்னா சர்வே நம்பர் நமக்கு தெரியல. ஸோ இந்த இடத்துல நான் மேப்பிங்கில் பார்க்கும்போது இந்த இடத்துல அடுக்குமாடி குடியிருப்பு இருக்குது. இதுக்கு முன்னாடி தான் ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது. ஸோ அந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு 102ன்னு காட்டுது. இந்த இடம் தான் நமக்கு தேவை. ஸோ இதோட சர்வே நம்பர் எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. ஸோ 102ன்னு இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். 102 கொடுத்துட்டு நம்ம சப்டிவிஷன் நம்பரும் கொடுக்கலாம். அப்படி இல்லை 102 கொடுத்தோம்னா நமக்கு அந்த இடம் மட்டும் நல்லா ஜூமிங் ஆகும். பாருங்கள், 102 நமக்கு ஜூமிங் ஆயிடுச்சு. சப்டிவிஷன் கேட்குறாங்க. இப்போ 102 நமக்கு ஜூமிங் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இடம் மட்டும் நமக்கு இன்னும் கொஞ்சம் ஜூமிங்காக வேணும், கிளியராக இடம் தெரியல, நமக்கு இந்த இடம் பார்த்தீங்கன்னா பழக்கப்பட்ட மாதிரி இருக்குது, நமக்கு ஒரு சில ஐடென்டிஃபைலாம் தெரியும் லேண்ட்மார்க் கேட்டால் நீங்கள் கொஞ்சம் ஜூமிங் ஆப்ஷன் வச்சுக்கலாம். இப்போ ஜூம் பண்ணி பார்க்கலாம். இப்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாப் இருந்துச்சு. பஸ் ஸ்டாப் பக்கத்தில் தான் செக் பண்ணிக்கணும். ஓகே, கரெக்டானது தான். நமக்கு இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ நமக்கு இந்த 102 அப்படிங்கிறது 102/2ஏங்கிற சர்வே நம்பருக்கு ஒரு ஈஸி போட்டு பார்க்கணும். அதாவது ஒரு 30 வருஷத்துக்கு ஈஸி போட்டு பார்த்தோம்னா அந்த 30 வருஷம் ஈஸியில் நமக்கு தேவையான நபர்கள் பெயர் வந்துச்சுன்னா அந்த டாக்குமெண்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்படி தான் சர்வே நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ சர்வே நம்பர் நமக்கு ஃபைண்ட் அவுட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல தான் வீடு இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா அது எந்த இயரில் எப்போ நமக்கு பத்திரமாச்சுன்னு தெரியல. ஸோ இது ஓரளவுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணி சர்வே நம்பர் எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பயும் பார்த்தீங்கன்னா ஈஸி போகிற வெப்சைட்டுக்கு வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா ஐடி பாஸ்வேர்டு நமக்கு இருந்தால் நம்ம நகல் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை இப்போதைக்கு நம்ம ஈஸி மட்டும் போட்டோம்னா டேரெக்டாக நீங்கள் வெளியே இருந்தே நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கான வெப்சைட் பார்த்தீங்கன்னா tnreginet.gov.in அப்படிங்கிற இணையதளத்துக்கு வந்துருங்க. அதுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வில்லங்க சான்றுன்னு வெளியே இருக்கும். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் நம்ம சர்வே நம்பர் கண்டுபிடிச்சாச்சு. ரெண்டாவது இப்போ வில்லங்க சான்று போட்டு பார்க்குறோம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 4 ஆப்ஷன் இருக்குது. புலையன் வாரியாக, ஆவணம் வாரியாக, மனை அடுக்குமாடி குடியிருப்பு, வார்டு பிளாக்னு இருக்குது. இது நம்ம புலையன் வாரியாக போட்டு பார்த்துக்கணும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதில் போட்டால் தான் நம்ம சர்வே நம்பரு, புலையன், காசாயன், காயன் இது எல்லாமே ஒரே பேர் தான், ஒரே அர்த்தத்தை தான் குறிக்குது. ஸோ நம்ம இப்போ 102/2A தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம மண்டலம் செலக்ட் பண்ணிட்டோம். கோயம்புத்தூர் மண்டலத்தில் திருப்பூர் வருது. இப்போ இந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கு மண்டலம் தெரிஞ்சாலும் பிரச்சனை இல்லை. கிளிக் பண்ணி பார்த்துட்டு உங்களோட டிஸ்ட்ரிக்ட் எங்கே வருதுன்னு பார்த்துக்கோங்க. நம்ம கோயம்புத்தூர் கொடுத்தாச்சு.
மாவட்டம் வந்து திருப்பூர், பதிவு பண்ண ஆஃபீஸ் வந்து அவினாசி. சரிங்களா? இப்போ இந்த அவினாசி வந்து உங்களுக்கு தெரியலனா கண்டிப்பாக நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணி பாருங்கள். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எந்த சப் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த பஞ்சாயத்து பேர் போட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த சார் பதிவாளர்கள் தப்பாக போடுறாங்க. தப்பாக போட்டால் டாக்குமெண்ட் மிஸ் ஆயிரும். ஸோ வந்து இது 100% தெரிஞ்சே போடுங்க. இதுதான் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30 வருஷத்துக்கு வேணும். அதனால் நான் ஒரு 94லேருந்து போடுறேன். 94லேருந்து எனக்கு ஒரு ஈஸி வேணும். அப்புறம் கீழே வந்து நம்மள அந்த கணக்கமலை எங்கள் கிராமம் தெரியும். சர்வே நம்பர் 102/2A. சரிங்களா? சேர்க்க கொடுத்துருங்க. சேர்க்க கொடுத்துட்டு இந்த கேப்சா போடுங்க. கொடுத்துட்டு தேடுக கொடுத்தா போதும். நமக்கு வந்து அந்த இடத்துல எதாவது ரிஜிஸ்டர் ஆகிருந்தால் நமக்கு தேவையான டீட்டெயில்ஸ் ஆன்லைனில் கிடைச்சிடும். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா பட்டா மட்டும்தான் வச்சுருப்பீங்க. பட்டா வச்சுட்டு நகல் எடுத்து கொடுங்கன்னு கேட்பீங்க. நகல் வந்து பத்திரம் ஆகியிருந்தால் மட்டும்தான் நம்ம எடுக்க முடியும் டாக்குமெண்ட்டு. அதே மாதிரி இந்த பவரா பட்டாணி அப்புறம் உயில் இதெல்லாம் வந்து ஆன்லைனில் நமக்கு கிடைக்காது. ஸோ இது வந்து ப்ராப்பராக வந்து டாக்குமெண்ட் ஆகியிருந்தால் மட்டும்தான் நகல் எடுக்க முடியும். பட்டா காப்பி பட்டாவே இருந்தால் நம்ம எடுக்க முடியாது. பட்டா வச்சு பத்திரம் ஆகியிருந்தால் நம்ம பத்திரம் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சர்ச் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த டீட்டெயில்ஸில் இந்த 30 வருஷத்துக்கு ஏதாவது ரெக்கார்ட் ஆகியிருந்தால் நமக்கு பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் ஆகும். அதில் நம்ம பேரை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இந்த நபர் பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா அவர் இந்த இடத்துல வாங்கியிருக்கான்னு சொல்லி நீங்கள் படித்து பார்த்தே ஓரளவுக்கு புரியும். அவங்களோட அப்பா பேர் எல்லாமே டீட்டெயில்ஸ்லாம் வந்துடும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஈஸி வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த டாக்குமெண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதோட டீட்டெயில்ஸ்லாம் நம்ம ஒரு இதில் எழுதி வச்சுக்கிட்டு நம்ம நகல் போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பூங்கொடியின் டீட்டெயில்ஸ் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பேங்க்கில் வச்சுருக்காங்க பாருங்க. நமக்கு சைட் நம்பரோட டீட்டெயில்ஸ் வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த தான் நம்ம தேடிட்டு இருந்தோம். கிடைச்சிருச்சு. 1.5 சென்ட் 102. சரிங்களா? நகல் போட நமக்கு என்னென்ன ஆப்ஷன் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் நம்பர் தேவைப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சார் பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு பண்ணுங்கிற டீட்டெயில்ஸ் தேவைப்படும். அப்புறம் எந்த வருஷத்தில் வந்து ரிஜிஸ்டர் ஆச்சுங்கிற சொல்லி டீட்டெயில்ஸ் தேவைப்படும். இந்த 3 டீட்டெயில் இருந்தால் போதும் நீங்கள் நகல் அப்ளை பண்ணிடலாம். இப்போ நான் வந்து அந்த இடத்துக்கே போகாமல் சர்வே நம்பரை கண்டுபிடிச்சி ஈஸி போட்டு ஈஸியில் அந்த பேரை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா நகல் போட போகிறோம். இப்படி தான் வந்து இந்த ப்ராசஸ் பண்ணணும். இதில் கண்டிப்பாக ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க, நான் கண்டிப்பாக சொல்லித்தரேன். இப்போ நமக்கு டாக்குமெண்ட் நம்பரும் தெரிஞ்சிருச்சு, இயரும் தெரிஞ்சிருச்சு. இந்த டாக்குமெண்ட் தான் நமக்கு ஆன்லைனில் தேவைப்படுதுன்னா நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ அந்த பூங்கொடிங்கிற இதில் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் நம்பர் 7909 வருஷம் 2009 பதிவு பண்ணியிருக்காங்க. எந்த சார் பதிவாளர்களுக்கும் பார்த்தீங்கன்னா அவினாசி. சரிங்களா? இப்போ அவினாசியில் பதிவு பண்ணிட்டாங்க. இப்போ இந்த டாக்குமெண்ட்டு நமக்கு தேவை. இப்போ இந்த டாக்குமெண்ட் நமக்கு தேவைன்னா இந்த வெப்சைட்லேயே போய் நமக்கு ஒரு ஐடி பாஸ்வேர்டு இருக்கணும். இந்த ஐடி பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணுறது அவ்வளோ பெரிய இஷ்யூ இல்லை. நீங்கள் பயனர் பதிவில் போய் புதுசாக போய் நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம். அந்த ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா ஆதார், பேர், அப்புறம் மெயில் ஐடி அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான் கேட்கும். அதை நீங்கள் பதிவு பண்ணிக்கோங்க. ஐடி இல்லாதவங்க எனக்கு டாக்குமெண்ட் வேணும்னா எனக்கு இந்த 3 டீட்டெயில்ஸ் மட்டும் அனுப்புங்க, நான் எடுத்து கொடுத்துறேன். அதுக்கான சார்ஜஸ் கண்டிப்பாக உண்டு. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் தேவைப்படும்? டாக்குமெண்ட் நம்பர், இயர், ரிஜிஸ்டர் ஆஃபீஸ், இந்த 3 டீட்டெயில்ஸ் இருந்தால் மட்டும்தான் நகல் அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? இப்போ நான் நம்மளோட ஐடி போட்டு உள்ளே போகிறோம். சரிங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4வது ஆப்ஷன் மின்னணு சேவைன்னு இருக்கும். அதில் போனீங்கன்னா சான்றளிக்கப்பட்ட நகல் இருக்கும். இதில் பாருங்கள் தேடல் மற்றும் சான்றளிக்கப்பட்ட விண்ணப்பம் இருக்குங்களா? இதை நம்ம கிளிக் பண்ணி இப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த டாக்குமெண்ட் நம்பர் போகணும். அந்த டாக்குமெண்ட் நம்பர் என்ன நம்ம மார்க் பண்ணி வச்சோம், 7909/2009. சரிங்களா? 7909/2009. இது பார்த்தீங்கன்னா சார் பதிவாளர் அலுவலகம் அவினாசி 2009 நம்ம கொடுக்குறோம். கொடுத்துட்டு கேப்சா கொடுக்குறோம். கொடுத்துட்டு தேடுகன்னு கொடுக்குறோம். தேடுகன்னு கொடுத்தோம்னா நமக்கு இப்படி கீழே ஷோ ஆகும். இந்த மாதிரி ரெக்கார்ட் டீட்டெயில்ஸ் வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலோட்டம் பதிவு செய்யப்பட்ட நாள்னு வரும். அது நம்ம ரெக்கார்டு ஆன டேட் வரும். இது பார்த்தீங்கன்னா 7 ஆகஸ்ட் 2009. அந்த டீட்டெயில்ஸ் தான் இங்கே நமக்கு ஷோ ஆகுது. ஒரு சில பேருக்கு மாறி காட்டும். அது ஏதாவது ரெக்கார்டு வந்து நீங்கள் ஏதாவது வச்சுருக்கவோ பவர் கொடுத்துருந்தீங்களாவோ இல்லைன்னா ரெக்கார்ட் ஆகிருந்தாவோ அதோட டீட்டெயில்ஸ் வருது. நமக்கு அது ஒன்றும் இஷ்யூ இல்லை. இந்த நம்பர் மட்டும் கரெக்டாக இருக்கணும். இணையவழி விண்ணப்பிக்கன்னு கொடுங்க. இந்த இடத்துல தமிழில் கேட்கும். தமிழில் என்ன டைப் பண்ணிங்களோ தப்பாக தான் வரும். ஸோ வந்து உங்கள் மொபைல் கீபோர்டில் வந்து தமிழ் மாற்றிக்கோங்க. அப்படி இல்லைன்னா சிஸ்டமில் பண்ணுறீங்க டைப் தமிழ் யூஸ் பண்ணி உங்கள் பேர் வந்து கரெக்டாக நீங்கள் இங்கே எழுதிக்கோங்க. இப்போ நான் என் பேர் போட்டு பேர் டைப் பண்ணிட்டேன். இப்போ இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு என்னோடய மொபைல் நம்பர் போடுறேன்.
அதுக்கப்புறம் சேமி மற்றும் அடுத்த பக்கம்னு கொடுக்குறேன். இப்போ டாக்குமெண்ட் எடுக்க போகிறோம். இதுக்கு நம்ம பேமெண்ட் கட்டணும். பேமெண்ட் கட்டினா 3 to 4 days ஆகும். கண்டிப்பாக பொறுமையாக இருந்து வாங்கிக்கோங்க. இந்த சனி ஞாயிறுலாம் இருந்தால் நமக்கு லேட்டாக தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மனு கட்டணம், தேர்தல் கட்டணம், நகல் கட்டணம் சொல்லி ஒரு 340 ரூபா வந்திருக்கு. ஸோ நம்ம இதை நம்ம பணம் பே பண்ணிவிட்டு நமக்கு 4 daysல வந்துடும். இதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக எடுத்துகிட்டு இருந்தோம். இந்த சிசி காப்பி மட்டும் பேமெண்ட்டே பண்ணாமல் இசேவை ஐடி மூலமாக எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பழைய மெத்தேடு தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ நம்ம இதை செலுத்துகன்னு கொடுப்போம். செலுத்துகன்னு கொடுத்தோன்னா நமக்கு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். பாருங்கள், பணம் பிறகா இல்லை தற்போதான்னு கேட்கும். நம்ம தற்போதுன்னு கொடுக்கணும். தற்போதுன்னு கொடுத்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் எதில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை விட இந்த பாரத் ஸ்டேட் வங்கி நுழைவாயின்னு போட்டுக்கோங்க. இதுதான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் யூபிஐ கோடோடு இருக்கும். நீங்கள் ஸ்கேன் பண்ணி கட்டிக்கலாம். இந்த இணைய விலையை விட இந்த பாரத் ஸ்டேட் பேங்க் யூஸ் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு ஸ்பீடாக வந்து அமௌண்ட்டு அப்டேட் ஆகும். ஏன்னா ஒரு சமயம் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஃபெயில்ட் ஆகும். அதனால் இந்த விதிமுறை கொடுத்துட்டு சமர்ப்பிக்க கொடுங்க. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ஷோ ஆகும். நெட் பேங்கிங்கா இல்லை வேறு ஏதாவது கட்டுறீங்களான்னு கேட்கும். இந்த லாஸ்ட் ஆப்ஷன் யூபிஐன்னு கேட்கும். யூபிஐ கொடுங்க. யூபிஐ கொடுத்துட்டு கீழே வந்தீங்கன்னா யூபிஐ ரெக்வெஸ்ட் கொடுத்தும் கட்டலாம், இல்லைன்னா கியூஆர் மூலயமா ஸ்கேன் பண்ணி கட்டலாம். நீங்கள் கியூஆர் கொடுத்துட்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு பேமெண்ட் டெபிட் ஆச்சுன்னு இந்த இடத்துல ஒப்புகை சீட்டு ஒன்று வரும். அந்த ஒப்புகை சீட்டை வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு 3 to 4 daysக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் அதே ஆப்ஷனில் போனீங்கன்னா கோரிக்கை பட்டியலில் உங்களுக்கு பிடிஎஃப் வந்துடும். அந்த பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்படி தான் வந்து டாக்குமெண்ட் எடுக்கணும். எந்த ஒரு டீட்டெயில்ஸும் தெரியாமல் இடம் மட்டும் தெரிஞ்சால் போதும். இப்படி தான் நீங்கள் எடுக்கணும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி நல்ல நல்ல தகவல் தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.